ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியை உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல போகின்ற கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். வழியிலே உன்னை காப்பதற்கும் உனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானத்திற்கு கொண்டு போகும் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன். வழியிலே உன்னை காப்பதற்கும் உனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போகும் இதோ இந்த தூதனை உனக்கு முன்பதாக அனுப்பினேன். புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிறோம். பல சேலஞ்சஸ் நமக்காக காத்திருக்கு. என்னுடைய டெஸ்டினேஷன் நான் அடைய முடியுமா? என்னுடைய லக்கை நான் தொடர முடியுமா? எப்படி நான் மேன்மைக்கு வரப்போகிறேன் என்றெல்லாம் கலக்கங்கள் நமக்கு வரலாம். அற்புதமான ஒரு வார்த்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வழியிலே உன்னை காப்பதற்கும் உனக்கென்று நான் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போகும். உபாகமத்திலே ஒரு அருமையான ஒரு வார்த்தை உண்டுங்க. 26:8 சொல்லுது பாருங்க, உனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட உன் ஸ்தானத்தில் உன்னை கொண்டு வந்து நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கென்று ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் போக வேண்டிய ஒரு லக்கு, டெஸ்டினேஷன், போக வேண்டிய இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இது நம்மளால் உண்டானதல்ல, கர்த்தரே ஆயத்தம் பண்ணியிருக்காரு. எப்பவுமே ஆண்டவர் இந்த உலகத்துல மனுஷனை படைச்சது ஒரு லட்சியம் இல்லாம படைக்கலைங்க, இல்லையா? ஏதோ விளையாட்டு பார்க்கணும், கொஞ்சம் விளையாட்டு செய்யலாம், அப்படியே ஜீம்பூம்பா அப்படிலாம் ஆண்டவர் படைக்கல. மனுஷனை படைக்கும் பொழுது மனுஷன் நான் படைக்க போறேன், அவன் எப்படி குடியிருக்க வைக்க முடியும், அவன் எந்த இடத்துல கொண்டு போகலாம், அவன் தண்ணிக்கு என்ன பண்ணுவான், ஆகாரத்தை நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் மனுஷன் இந்த உலகத்துல ஆண்டு சிருஷ்டித்தான்னு சொல்லி ஆதியாகமம் 2 அதிகாரம் மிக தெளிவாக சொல்லுது. அப்போ மனுஷனை இந்த இடத்துல உருவாக்கின பொழுதே அவன் வாழ்வதற்கான வழிகளை உண்டு பண்ணிதான் என் ஆண்டவர் உருவாக்குகிறார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒருவேளை நீ நினைக்கலாம், எங்க போன்னு எனக்கு தெரியலையா, ஏதோ போகுது அப்படின்னு நினைக்க கூடாது. நண்பர்களே, இந்த நினைப்பு நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம போற லக்கு தெரியாத வாழ்க்கை, இல்லைங்களா? எங்க போகுமோ தெரியாது, போறதுல போட்டோம். நிறைவே சொல்றாங்களா, ஏதோ ஓடுது சார், கிடைச்சது ஏதோ ஓடுது, வாழ்க்கை எப்படிங்க இருக்கு, ஓடுதுங்க பிரதர், ஐயா ஓடுது, வாழ்க்கை ஓடுது, ஏதோ ஓடுது, எப்படிலாம் ஓடுற மாதிரி வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கருத்து சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நல்லது இல்லைங்க. என்ன, வாழ்க்கை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை, ஆண்டோடைய திட்டத்தின்படி இல்லை. நீங்க பைபிள்ல வாசிப்பீங்கன்னா அப்போஸ்தலர்கள் 27ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்க பவுல் சொல்லுகிறார், ஐயா அந்த பிரயாணம் வேண்டாம், அது நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருந்த மக்கள் பவுலுடைய பேச்சை, ஆண்டோடைய வார்த்தையை கேட்காம அவங்க இஷ்டம் போல போனாங்க. கடைசியில ஒரு பெரிய புயலை சிக்கி, இப்போ பைபிள் ரொம்ப அழகா இருக்கு, காற்றின் போக்கிலே நாங்கள் கொண்டு போகப்பட்டோம். எந்த போக்கில? அவங்க விரும்புற தேசத்துக்கு இல்ல, காற்று எந்த பக்கம் அடிச்சோ அந்த பக்கம் போனாங்க. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய வாழ்க்கையில எங்க போறேனே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படிங்க அந்த பயணம் நல்லா இருக்க முடியும்? அந்த வாழ்க்கை எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? இந்த நிறைய பிரச்சனை அதுதானே, எங்க போறேன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஏதோ போகுதுங்க. ஆனா பைபிள் சொல்லுகிறது, உனக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானத்திற்கு நான் கொண்டு போவேன். அதான் நம்முடைய ஆண்டோடைய தனித்தன்மை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் போக வேண்டிய தூரத்தை கர்த்தர் வைத்து இருக்கிறார். இதை அறிந்து கூட ஒரு சிலர் தான். பக்தனாகி யோபு அழகாக சொல்கிறான், நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் போகும் வழி அவர் அறிவார். அதோடு மாத்திரமல்ல, 23:14 யோபு 23:14 எனக்கு குறிக்கப்பட்டதை அவர் நிறைவேற்றுவார். எனக்காக கர்த்தர் என்ன குறிச்சு வச்சு, what are the things God has provided me, எனக்காக கர்த்தர் எதை ஆயத்தமாய் வைத்திருக்கிறார் அதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறேன். எனக்கு குறிக்கப்பட்டதை அவர் நிறைவேற்றுவார். மனுஷனுடைய வாழ்க்கையில் அதாங்க ரொம்ப முக்கியம். என் அன்பு சகோதரா சகோதரி, நீ எப்படி வாழ்றன்னு தெரியலன்னு சொல்றீங்களா? என் குடும்பம் எப்படி போகுதுன்னு தெரியலன்னு சொல்றீங்க. உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு இலக்கை குறித்து வைத்திருக்கிறார். என்ன செய்யணும், எப்படி வாழணும், எல்லாத்தையும் குறிச்சு வச்சிருக்கார். வேதவசனத்தை ரொம்ப அழகா சொல்லுது. இயேசு கிறிஸ்துடைய வருகையை பற்றி சொல்லும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதை நிறைவேற்ற வருகிறேன். இலக்கு அவருக்கு தெரியும். இன்னைக்கு இலக்கு உனக்கு தெரியுதா? ஏதோ போறேன்னு போறியே, கொஞ்சம் நில்லு,
நீ போக வேண்டிய இடம் எது? எந்த நாட்டை நோக்கி நீ போய்கொண்டு இருக்கிற? எந்த லட்சியத்தோட உடைய பயணம் இருக்குது? கொஞ்சம் நிதானமா இருங்க ஐயா. பைபிள் சொல்லுது, வழியிலே அவனை காக்கும், உனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானத்திற்கு கர்த்தர் கொண்டு போக விடுகிறார். இங்க இருக்கிற இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, உனக்கென்று கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உனக்கென்று நீ போக வேண்டிய ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீ வாழ வேண்டிய விதத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். பயப்படாதே. உனக்கென்று கர்த்தர் திட்டம் பண்ணின காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். அதை யாரும் தடுக்க முடியாது இல்லையா? அன்றைக்கு கானானை சுத்தி பார்க்க ஆண்டவர் போன அனுப்புனார். போய் சுத்தி பாருங்கப்பா, நான் நல்லா தேசம் உனக்கு வச்சிருக்கேன்னா. சுத்தி பார்க்க போனவங்க சுத்தி தான் பார்க்க சொன்னார், வேக பார்க்க போற. சுத்தி பார்க்க போனவங்க திரும்பி வந்து என்ன செய்யறாங்க? அழுறாங்க 10 பேர். ஐயோ எப்படிங்க அங்க போற? அப்போ காலேபு யோசுவா என்ன சொல்றாங்க? கர்த்தர் அந்த தேசத்தை நமக்கு கொடுக்க பிரியமா இருந்தா அது தடுப்போம் யார்? புரிஞ்சுட்டீங்களா? கர்த்தர் உங்களுக்கென்று சில திட்டங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நல்ல வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார். அதை யாரும் உங்களுக்கு பறிக்க முடியாது. அதை முதல்ல மனசுல வச்சுக்கிடுங்க. நான் ஆண்டோட சித்தத்தின்படி வாழுகிறவன். கர்த்தர் எனக்காக காரியங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்தின்படிதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்க இருக்கும்போது நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எது எப்படியானாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னமோ ஒரு திடீர்னு நடக்க, ஒரு த்ரில்லிங்கா நடக்கிற காரியம் இல்லைங்க. ஆல்ரெடி இஸ் பிளான்டு இல்லையா? ஒரு கேமை வந்து நம்ம லைவா பார்க்கறதுக்கும் அது மறுபடியும் அடுத்த நாள் பார்ப்பதற்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு மேட்ச்ல ஒரு குறிப்பிட்ட கிரிக்கெட் பிளேயர் வந்து 50 ரன் 100 ரன் அடிச்சுட்டான்னு தெரியுது. அது அடுத்த நாள் பார்க்கிறோம். அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு த்ரில்லிங்கா இருக்காது. எங்க கீழே விழுந்தாலும் பேட்டே பறந்து போனாலும் நம்முடைய ஆள் கண்டிப்பா 100 ரன் அடிச்சான். ஏன்னா ஆல்ரெடி இஸ் ரெக்கார்டு. இதை போல நான் சொல்றேன், நீங்கள் விளையாடும் லைவ் மேட்ச் இல்ல, ஆல்ரெடி காட் ஹஸ் பிளான். உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் பண்ணின வாழ்க்கையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். பைபிள் அழகா சொல்லு, இதோ உள்ள கையில் உன்னை வரைந்து, அப்படிதான் எழுதியிருக்கு. கொஞ்சம் பைபிளை பாருங்க. இதோ உள்ள கையில் உன்னை வரைந்து இருக்கிறேன். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் இட்? உங்க காரியத்தை, உங்க வாழ்க்கை அப்படியே ப்ளூ பிரிண்ட் மாதிரி கர்த்தர் கையில வச்சிருக்கிறார். நீ எங்க இருக்கிறீங்க? உங்க லைஃபோட பிரிண்ட் எங்க இருக்குது? உங்க ப்ளூ பிரிண்ட் எங்க இருக்குது? கர்த்தருடைய கருத்துல இருக்குது. நீ எதுக்கு பயப்படணும்? ஆண்டவர் சொல்றார், வழியிலே உன்னை காப்பதற்கும் உனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானத்திற்கும் நான் கொண்டு போவேன். அப்போ நிறைவு இந்த வாழ்க்கை அறிய முடியல. வாட் இஸ் த ரீசன்? நிறைவு நம்ம சொல்லும் போது, அம்மா பாருங்க நீங்க சொல்றது உண்மையே சரிதாங்க, நீங்க சொல்றது அத்தனை உண்மைதாங்க, அப்ப ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் வாழ்க்கையில மாறுதல் இல்ல? ஒரு விடுதலை இல்ல? ஏன் கேட்கணுமா இல்லையா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, வழியில உனக்கு காப்பதற்கும் உனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானத்திற்கும் நான் கொண்டு போறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு வேதனை ஏன் வந்துச்சு? ஆண்டவனுக்கு திட்டம் பண்ணியிருந்தா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல ஆண்டோடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுதல். ஆண்டோட வழி நடத்தணும்னா ஆண்டோட திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் இல்லையா? லூக்கா 1ஆம் அதிகாரத்துல அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளணும். எனக்காக அதான் பைபிள் அழகா சொல்லுது. உங்க வாழ்க்கை தடுமாற்றம் இல்லாம ஓடணும்னா பைபிள் ரொம்ப திட்டம் தெளிவுமா சொல்லுது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலத்தும் இடற மாட்டீர்கள். புரியுதுங்களா? உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நான் யாரு? நான் என்ன செய்ய முடியும்? ஒரு என்ஜினியர் என்ஜினியராகத்தான் வாழ முடியுங்க. ஒரு டாக்டர் டாக்டராகத்தான் வாழ முடியும். ஒரு ஆசிரியர் ஆசிரியராக வாழ முடியும். அழைப்பு, அதற்காக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களை திட்டத்துக்காக பயிற்றுவிக்க. அப்போ இந்த செய்தி லூக்கா 1ஆம் அதிகாரத்துல பாருங்க. ஒரு இளம்பெண், அவளை பத்தி சரித்திரம் சொல்ல 14 இருந்து 18 வயசு வரை இருக்கலாம். மரியாளுக்குன்னு சொல்றாங்க வேத சாஸ்திரிகள். நமக்கு என்னன்னு தெரியாது, பின்னாடி இதை பார்த்துக்கலாம். சரிங்களா? அவன் தேவதூதன் அப்பியர் ஆகி சொல்றான், கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்டவளே, கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, இதோ நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய். ஒரு இளம் பெண்ணுக்கு இந்த செய்தி ரொம்ப இனிப்பா இருக்குமோ? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன்.
நான் புருஷனை அறியனே, இது எப்படி ஆகும்? நியாயம்தான். ஆனால் கர்த்தர் திட்டவட்டமாய் சொல்கிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உடனே அடுத்த வார்த்தை அர்ப்பணிப்பு. இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படியே, இன்னும் சொல்லுமா, நம்ம வார்த்தை சொல்லுமா, உடைய திட்டத்தின்படியே எனக்கு ஆவதாக. ஆச்சரியா இல்லையா? நடந்துதா? பிரசங்கத்தை கேட்க நடந்துச்சா இல்லையம்மா? அப்ப மரியாதைக்கு ஒரு தேவன், உனக்கு ஒரு தேவனா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, உன வழியில காப்பேன், ஒரு நல்ல இடத்தை கொண்டு போவேன்னு சொல்ல, நீ என்ன சொல்ற? இது எப்படி ஆகும்? How it is possible? Nothing is impossible to God. Simply believe it. You have to believe. அதை விசுவாசியுங்கள். விசுவாசிக்க முடியுதா? விசுவாசித்தவளே பாக்கியவதி, ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்போ கர்த்தனை காத்து வழிநடத்த முதல்ல ஒன்று வாழ்க்கையில ஆண்டோடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிற ஒரு ஜீவியம் தேவை. அர்ப்பணிக்கிற ஜீவியம் தேவை. அது இருந்தா நிச்சயமா கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஸ்தானத்துக்கு போயிடலாம், ஈஸியா போயிடலாம். இதுக்கு கைடு ஒன்றும் தேவையில்லை, யாரோ ஒரு பிரசங்கியா தேவையில்லை, ஏதோ ஒரு மனுஷன் தேவையில்லை. உங்களுடைய இடத்துல, உங்களுடைய ஸ்தானத்துல கர்த்தர் உங்களுக்காக குறித்த காரியங்களை அவர் செய்து முடிப்பார். அவர் வல்லமை உள்ளவர். ஆனா நிச்சயமா எப்படியே நிறைவேற்றி முடிப்பார். இரண்டாவதாக, நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானத்தை, நம்முடைய டெஸ்டினேஷன் அடையணும்னா இரண்டாவது வழிமுறைகள் என்ன? நான் முதல்ல சொன்னேன், அர்ப்பணிப்பு, டெடிகேஷன், சரண்டரிங் வாழ்க்கையில தேவை. முதல்ல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டாரா? அதை திரும்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை. அப்போ உன்னுடைய லக்கை நீ ஈஸியா அடைஞ்சிடலாம். ரெண்டாவது, அந்த ஆண்டவராகிய கர்த்தர் ஆயத்தமான ஸ்தானத்தை இன்னொரு அழைக்கிறார். பைபிளை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா ரொம்ப அழகா போட்டிருக்குது. ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமே, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ. ஆபிரகாம் உடனே உட்கார்ந்து, எந்த ஊரு, எம்பிட்டு டிஸ்டன்ஸ், கூகுள்ல போட்டு பார்க்கலாமே, போட்டோ பார்க்கலாமா அப்படின்னு கேட்டானா? இல்ல சார். எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டானா? இல்ல. எத்தனை நாடு நடக்கணும் கேட்டானா? நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போனா, அவன் காணாத தேசத்துக்கு, அறியாத தேசத்துக்கு கர்த்தரே பார்த்து கொண்டு போகிறான், ஆண்டவரே பார்த்து கொண்டு போகிறான். எல்லாவற்றையும் விட்டு விட்டு. இரண்டாவது, உன் வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டங்கள், தரிசனங்கள் நிறைவேற வேண்டுமானால் கர்த்தரே நோக்கி பார்க்கணும். உன் வாழ்க்கை அசையாம இருக்குன்னா கர்த்தரே நோக்கி பார்க்கணும். சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான் பாருங்க, சங்கீதம் 16ல, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வருஷத்துல இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. இதே வேதவசனத்தை நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல வாங்க. தாவீதை குறித்து என்ன சொல்கிறது? கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? வித்தியாசம் புரியுதா? ஒருத்தனை பார்க்கறது, சில ஆளுகள் ரொம்ப மைனூட்டா பார்ப்போம், இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, இவரா இருக்கலாமா, இவரா இருக்கலாமா என்னெல்லாம் பார்க்கறாங்கல்ல. பிரைஸ் தி லார்ட். இதாங்க கர்த்தர் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம், பார்த்துட்டு இருக்கிற இடம், ஆண்டு நோக்கி பார்க்கிற இடம், ஆண்டுடைய காரியத்தை உணர்ந்து கொள்ளுற நேரம். யோசித்து பாருங்க, கர்த்தர் அப்படி நம்ம பார்க்கிறோமா? தடைகள் வரலாம், பிரச்சனைகள், ஆனா கர்த்தர் மேலே நம்ம கண்களை வைக்கணும். இவர் கூடயே புறப்பட்டு போறான் ஒருத்தன், அம்பர் லோத். இவன் அப்படியே ஆண்டவரையே பார்த்துட்டு போறான். அப்புறம் லோத்து கொஞ்சம் சைட் பார்வை இருந்துச்சு. என்ன பார்வை? அப்படியே சைட்ல இந்த பறக்கு பார்க்கறேன்னு சொல்லுவாங்களா, பறக்கு பார்க்கறது, அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கறேன்னு சொல்லுவாங்கல்ல. சில கூட்டத்துக்கு வந்தா கூட அப்படியே ஒருத்தரையா பார்ப்பாங்க. இந்த அம்மா இம்புட்டு நகை போட்டிருக்கு, இது புதுசா தெரியுது, இந்த அம்மா புடவை ரொம்ப நல்லா இருக்கு, அவர் போட்டுக்க ஷூட்டு நல்லா இருக்கு, அவர் சட்டை நல்லா இருக்கு, கையில மோதிரம் நல்லா இருக்கு, அவர் வந்து காரு நல்லா இருக்கு. இதான் சைட் பார்வை. என்ன சொல்லுவோம்? அக்கம் பக்கத்துல பார்க்க கூடாது. இத போல லோத்து ஆபிரகாம் கர்த்தரே பார்த்துட்டு போறான். லோத்து சைட் பார்வையில் அப்படியே போறான். அவன் போகும்போது
ஒரு சின்ன பிரச்சனை ஒரு 2 பேருக்குள்ளே, ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்துல. ஏன்னா 2 பேரையும் கர்த்தர் அளவில்லாம ஆசீர்வதிச்சிட்டார். 13ஆம் அதிகாரத்தை பாருங்க, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து சோதோகுமாரவை பார்க்கிறான். அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்குதான். சைட் பார்வையில் சிலது நமக்கு ஆகாது கூட நல்லா தெரியுங்க. பாத்தீங்களா? ஒண்ணுமே இல்லைன்னா கூட நல்லா தெரியும் நமக்கு. கர்த்தர் நம்மோடு கூட இடைபடாமல் இருப்போமானால், அந்த சைட் பார்வையில லோத்து புறப்பட்டு போறான். சோதோகுமார நகரத்தை தனக்கென்று தெரிந்து கொண்டு அழகான சமபூமி, அழகான மேய்ச்சலான இடம் புறப்பட்டு போறான். சரித்திரத்தின் முடிவு நமக்கு தெரியும். லோத்துடைய முடிவு துண்டக்கானும் துணியக்கானும் துணி உடுத்தின துணியோட ஓடி வரான். காரணம், கர்த்தரை நோக்க வேண்டிய லோத்து, கர்த்தரை பின்பற்ற வேண்டிய லோத்து, கர்த்தரை லட்சியமாய் வைத்து நடக்க வேண்டிய லோத்து பக்க பார்வை பார்த்தான், விழுந்து போனான். நான் தான் விசுவாசிகளுக்கு அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு 2 கொரிந்தியரை வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:6. We are not walking by sight, but we are walking by faith. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாச வாழ்க்கை இருக்குது, அதான் விசுவாச வாழ்க்கை. கர்த்தர் சொல்லிட்டா நான் போறேன். ஏன் போறேன் எனக்கு தெரியாதியா, எங்க போற தெரியாது. கர்த்தர் சொல்ற நான் போறேன், கர்த்தர் செய்ய சொல்றா நான் செய்யறேன். இதாங்க வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை கொண்டு வரும், அற்புதமான திட்டங்களை கொண்டு வரும். நீ யோசித்து யோசித்து பிளான் பண்ணலாம், வாழ்க்கையில தோல்விதான் கொண்டு வரும். என்ன கற்பனை பண்ணிக்கிட்டு லோத்து போயிருப்பான். சார் எவ்வளவு செழிப்பான இடம், இங்க ஒரு 5.5 ஏக்கர் பிடிச்சு போட்டோம்னா அது 60 ஏக்கர் ஆயிரும், 100 ஏக்கராக போனா கடைசியில பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லையா. ஆனா கர்த்தரை பார்த்து நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறேன்னு சொன்ன ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். எத்தனை அற்புதமான வாழ்க்கை, எத்தனை ஆசீர்வாதமான வாழ்க்கை. இன்னைக்கு கர்த்தர் வான் நன்மையோடு உன்னோடு பேசுகிறார். நீ எதை தெரிந்து கொள்வாய்? கர்த்தரை தெரிந்து கொள்வாயா? கர்த்தருடைய வழிகளை தெரிந்து கொள்வாயா? கர்த்தர் சொல்லிவிட்டார் நான் போகிறேன். என்ன இடம் தெரியாது, போகிற இடம் தெரியாது, எந்த ஒருவரும் தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லிவிட்டார். ஏனென்றால் நமக்கான திட்டங்களை வகுப்பது ஆண்டவராகிய கர்த்தர், நம்மை வாழ வைப்பது ஆண்டவராகிய கர்த்தர். அவர் ஒருவருக்குத்தான் நம்முடைய எதிர்காலம் தெரியும். அருமையானவர்களே, அவருக்குத்தான் வரப்போகிற நாட்கள் எப்படிப்பட்டது என்று தெரியும். ஆகவே நமக்கு இலக்கை குறித்து வைத்திருக்கிறார். 3ஆவதாக, வாழ்க்கையில கர்த்தர் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானத்திற்கு நாம் போக வேண்டுமானால், அடுத்து மிக மிக முக்கியமானது, கர்த்தருடைய ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய சுய பலங்கள் ஒன்றுக்கு உதவாது. வேதவசனத்துல வாசிக்கும்போது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆண்டவரை கர்த்தர் கிதியோனை அழைக்கிறார். கிதியோனை வா சொல்றார். அவன் சொல்ல நான்லாம் லாய்க்கலன்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. அநேக நேரங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஏன் வரலன்னு சொன்னா, நம்ம கணக்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம பேங்க் அக்கௌண்டே பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு இருக்க அசட்டே பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவுதாங்க நம்மள லெவல், இவ்வளவுதாங்க, இதுக்கு மேல போக முடியாது. நல்லா ஞாபகம் இருக்குது, நீலகிரி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஊழியத்துக்காக போயிருந்தோம். அப்ப தங்கி இருக்கிற அந்த இடத்துல இருந்து அந்த கூட்டம் நடத்துற அந்த இடத்துக்கு போறதுக்கு பக்கத்துல தான். அப்போ ஒருத்தர் கூப்பிட வருவார், அங்க போய் சாப்பிட்டு அப்படியே ஊழியத்துக்கு போற கூட்டு போக வருவார். அப்ப நடந்து போவோம், வேனெல்லாம் அங்க ஒரு இடத்துல நிப்பாட்டு அந்த இடத்துல நடந்து போவோம். அவர் பாவம் போல ஒரு சைக்கிள் வந்துகிட்டே இருந்தார். ஒரு நாள் அவர் பார்த்து சொன்ன, ஐயா, அவர் அந்த ஆலயத்துல பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறார், சில உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார். ஆனா அவர் என்ன செய்வார்னா, அங்கிருந்து வரும்போது மேட்ல இருந்து இறக்கம் சல்லுன்னு வருவார். கீழே வந்த பிறகு அப்படியே மெதுவா சைக்கிளை தள்ளிட்டு போவார். அப்ப நான் அவர்கிட்ட பேசினேன், ஐயா என்னையான்னு கேட்டார். அவன் நான் சொன்னேன், நீங்க வரும்போது ஏறி வாரீங்க, திரும்பி போகும்போது தள்ளிட்டே போறீங்க, மேட்டுக்கு போறீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு டிவிஎஸ் விட்டியோ அல்லது ஒரு வாகனமோ கிடைச்சா நல்லா இருக்கும். உடனே அவ்வளவுதான், அப்படியே சொல்லிட்டாரு. ஏங்க நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நமக்கு அது சரியில்லைங்க, நமக்கு இது போதுங்க. இவரை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி மேன்மைப்படுத்த முடியும்? ஐயா, உனக்கு கணக்கு தூக்கி தூர போறியா? அந்த கணக்கு ஒன்றுக்கு உதவாது, அது மேன்மைக்கு கொண்டு போக முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. மோசேயை ஆண்டவர் அழைத்த பொழுது மோசே சொன்னா,
என் லெவல் எனக்கு தெரியும் ஆண்டவரே. நீங்க கூப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி. பட் எனக்கு திக்கு வாய் மந்த புத்தி. ஆனா சொன்னா அது எல்லாத்துக்கும் அக்கனான்னு கேக்குது. நான் சொன்னா ஓ நான் கேக்குது. திக்கு வாய் மந்த புத்தியும். என்ன செய்யறேன்னு எனக்கு புரியல. என்னையா ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்ன பார்க்க வேண்டாம், அனுப்புகிறது நான் அல்லவா. இருக்கிறவரா இருக்கிறேன் சொல்லுகிறவன் உன்னை அனுப்புகிறேன். I am that I am sent you. அனுப்புகிறது நான் யாவே யெகோவா என்று சொல்லுகிறார். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை. உங்க பலத்தை வச்சு கால்குலேட்டர் போடலாம், அப்படி தூக்கி எரிஞ்சுக்கிட்டு என்னை அனுப்புகிறது கர்த்தர், என்னை அனுப்புகிறது கர்த்தர். ஆண்டவரை சொந்த ரட்சகா ஏற்றுக்கொண்ட பொழுது ஒருவேளை சிலர் அநேகருக்கு என்னை தெரிந்திருக்கலாம். பயங்கரமான ஒரு ட்ரக் அடிக்டர், என்னால் நடக்க கூட முடியாது. போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு சுக்குநூறாய் உடைந்த ஒரு நிலைமையில் இருந்தேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில வந்தார். அப்பொழுது சென்னையில வேதாம கருவிலே படித்த பொழுது பார்வோடைய 2வது சொப்பனம் போல இருப்பேன். எலும்பும் தோலுமாக இருப்பேன், மிகவும் ஒல்லியாக இருப்பேன், ஒண்ணுமே சாப்பிட முடியாது. ஒரு நாள் ஒரு தேவனுடைய மனுஷன் பார்த்தார். நீ என்னத்துக்குப்பா வந்திருக்க சென்னைக்குன்னு கேட்டார். நான் ஊழிய பயிற்சி எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு. என்ன ஊழியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும்னு சொன்னேன். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டார். நான் சொன்னேன், ரொம்ப ட்ரிக் அடிக்டடு, நரம்பெல்லாம் போயிட்டுங்க, உடம்புல ஒன்றும் சாப்பிட முடியாதுங்க, இதாங்க நான் லைஃப். அவர் இடத்த சொன்னாரு, சகோதரா பிலிப்பியர் 4:13 உனக்கு தெரியுமாண்ணா? சொல்லுங்க ஐயான்னு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தை உனக்கு தெரியுமாண்ணா? தெரியுங்களா? அப்போ அதை சொல்லு. உன் பலன் இல்லை, உன்னை பலப்படுத்துற இயேசு கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். நான் அதற்கு ஆமேன் என்று சொல்லி ஆண்டோடைய காரியத்தை பின்தொடர ஆரம்பித்தேன். அருமையானவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம். எந்தெந்த காரியத்தை நான் தோல்வியுடனா இருந்தேன், அந்த தோல்விகள் என்னை விட்டு மறைந்து ஒரு வல்லமை உள்ள சரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என்னை உருவாக்கினார். என்னை உருவாக்கின வார்த்தை என்று சொன்னார். பிலிப்பியர் 4:13 சொல்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. என்றைக்கு அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தனோ வாழ்க்கையில படிப்படியாக முன்னேற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கண்டேன். உலகின் பல நாடுகளுக்கு ஆண்டோடைய வார்த்தையை எடுத்துச் செல்கிற சிலாக்கியத்தை நான் பெற்றேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அதே இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்த, உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை நிலைநிறுத்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலன் போதுமே, அனுப்புகிற நான் அல்லவா, அனுப்புகிற. ஆகவே உங்க காரியத்தை நீங்க பார்க்க வேண்டாம். அப்போ கர்த்தர் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஸ்தானத்தை நீங்க பெறணும்னா முதலாவது நீங்க செய்ய வேண்டியது ஏற்றுக்கொள்ளுங்கள். 2வது அவரை நோக்கி பாருங்கள். 3வது உங்களுடைய நிலைமையை விட்டு ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த அளவை நீங்க பாருங்க. ஆண்டவர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார், என்ன செய்ய போகிறார், அதை பாருங்கள். 4வதாக உங்கள் ஆண்டவரோடு வாழுங்கள். ஆண்டவரோடு வாழுங்கள். உங்களை அழைத்த ஆண்டவரோடு வாழுங்கள். அன்றைக்கு நாம் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஒன்றுமில்லாத நிலைமை யாக்கோபை அழைக்கிறார். கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தாவே, நான் போகும் இடமெல்லாம் நீர் என்னோடு வர வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நிலைமையிலும் யாக்கோபு எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணானோ, நீ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு பரிபடத்தை கட்டுவான். அதான் யாக்கோபு ஸ்டைல். என்ன தெரியுமா? நான் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருந்தார். அவருடைய அற்புதமான ஒரு நாமம் உண்டு, ஜெகோவா ஷம்மா. The Lord is with us. Lord is at present. தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு நடந்து பாருங்கள். உங்க சுயபலத்தோடு நடக்க வேண்டாம், சுய வல்லமையோடு நடக்க வேண்டாம். ஆண்டவரோடு walk with him. அவரோடு நடந்து பாருங்கள். இயேசு கூட வருவாரானால் எல்லா விதமான அற்புதங்களை செய்வார். 1-2 அற்புதங்கள் இல்லைங்க. இயேசுவோடு நடங்க. ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ இயேசுவை கூப்பிடுங்க. நாம் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல பாக்குறோம்ல, தீர்க்கதரிசியின் புத்தர்கள் நிறைய பேர் ஆனோடனே அவங்க எல்லாம் மரம் வெட்ட போறாங்க. எலிசா கூட எங்களோட வாங்க, அவங்க எல்லாம் நீங்க போய் விட்டாங்கப்பா, மரம் வெட்டுறதுக்கு இல்லைங்க, நீங்க வாங்க. அவரை கூட்டி கொண்டு போனதுனால என்ன அடைஞ்சது? ஒருத்தன் ஓசி கோடாலி வாங்கிட்டு வந்தான், அது தண்ணி கூட விழுந்துச்சு. தீர்க்கதரிசியை கூட்டி கொண்டு போனதுனால அந்த தண்ணீர், அந்த அருமையான கோடாலி, அந்த கைப்பிடியானது மேலே வரும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். ஆழ்ந்து போன கோடாலி மேல வந்துச்சு.
நீ கர்த்தரோடு இருப்பாயனா எது தவறி போச்சோ உன் வாழ்க்கையில அதெல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி தருவார். பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறவர், எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறவர் அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அன்புக்குரிய சகோதரா, என் அன்புக்குரிய சகோதரி, சேரம் டுடே இன்றைக்கு தைரியப்படுங்கள். ஆண்டவரோட போங்க. ஆண்டவரே, உங்களோட நான் வரேன். ஆண்டவரே, உங்களோட வரேன். உங்களை நான் பிடிச்சுக்கிறேன். உங்களோட நான் பிடிச்சுக்கிறேன். சில நேரங்கள் தேவனுடைய பிள்ளைகளோடு நாம் நடக்கும் பொழுது சில கஷ்டங்கள் வரலாம், சில தொல்லைகள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம், சில ஓடிலாம் கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளோடு வருகிற உறவு, தேவன் மக்களோடு வருகிற உணர்வை, இந்த ஃபெல்லோஷிப்பை விட்டுடாங்க. கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே இருங்கள். கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுங்கள். Go with God, move with God. தேவனோடு. அப்போ அங்கே வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் மிக அழகா சொல்லு, நாங்கள் அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் இருக்கிறோம். தான் வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் ஃபாதர் பாடுற, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறியா? கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிறியா? அவரோடு நீங்க வாழும் பொழுது உங்கள் லட்சியம், உங்கள் தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். ஏனென்றால் ஆண்டவர் இருக்கிற இடத்திலே, ஆண்டவர் வாழுகிற இடத்திலே குறைவுகள் இருக்காது. அருமையானவர்களே, குறைவுகள் இருக்காது. இவன் எல்லாவற்றையும் செய்து உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். வழியிலே உன்னை காப்பதற்கும் உனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போகும். இன்றைக்கு கர்த்தருடைய திட்டம் உன் வாழ்க்கை நிறைவேறப்போகிறது. அப்படியே செய்வாராக. ஒரு இடம் தேவன் நோக்கி பார்ப்போமா? தேவன் நோக்கி நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. வழியிலே எங்களை காப்பதற்கும் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானத்திற்கு கொண்டு போகவும் நீர் எங்களை தெரிந்து வைத்திருக்கிறேன். எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து ஒரு நல்ல வாக்கியங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்து எங்களை நிலைநிறுத்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆசீர்வாதம் இறங்குவதாக, நன்மைகள் இறங்குவதாக, செழிப்புகள் இறங்குவதாக, எல்லா நிலைமையிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இப்படி செய்கிறபடினால் உமக்கு நன்றி. அவருடைய கண்ணீரில் மறையட்டும். எனக்கு ஒரு இடம் உண்டு, நான் வாழ ஒரு இடம் உண்டு, நான் தங்க ஒரு இடம் உண்டு என்று சொல்லி உம்மிடத்து கருத்தை தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து உமக்காக வாழ கிருபைத்தார். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறபடினால் மேன்மைப்படுத்துவார். உமக்கு நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. ஆண்டவருடைய கிருபையினாலே குஜராத்திலே 20 வருட ஊழியங்கள், 42 திருச்சபைகள், 72 முழுநேர ஊழியர்களை கொண்ட ஊழியமாக தேவன் இந்த ஊழியத்தை வளர்ந்தோங்க செய்திருக்கிறார். காரணம் உங்களுடைய ஜெபங்கள். சீக்கிரத்தில் குஜராத்தின் அநேக ஆலயங்களை கட்ட கர்த்தருக்குள் தீர்மானித்து துரிதமாய் செயல்படுத்தி வருகிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.